பொலிட்டிக்கல் சைடுல இருந்து ரிலீக் ஆகிருக்கீங்களா? அதாவது விஜய்க்கு எல்லா பக்கமும் எதிரி இருக்கிறாங்க. அதாவது எங்க அப்பா சொல்லுவார், மண்ணை தொட்டா கூட கடங்காரன் இருப்பான் அப்படிம்பாரு இல்லையா? அதே மாதிரி இவருக்கு எங்க போனாலும் தொல்லை கொடுக்க ஆள் இருக்கு. வளர விடக்கூடாது. ஒருத்தர் வளர்ந்தா பிடிக்காது. தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு என்ன தெரியுங்களா? வளர்ந்தாலும் பிடிக்காது, தாழ்ந்தாலும் பிடிக்காது. வளர்ந்துட்டாலும் திட்டுவான், கீழே போனாலும் திட்டுவான். மாதிரி இப்ப வளர்ந்து வர்றத அவர் அமுக்கலான்னு பாக்குறாரு. அரசியல் இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா இருக்கும். அதை விஜய் தான் பேசணும். ஏன்னா லாஸ்ட் டைம் சென்சார் போர்டுக்கே அவர் பேசல. ராகுல் காந்தியில இருந்து, எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து, தமிழக முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து எல்லாருமே சென்சார் போர்டுக்கு அப்போஸ் பண்ணாங்க. ஆனா அவர் பேசவே இல்லை. அவரு தான் பேசணும். சம்மந்தப்பட்ட ஆள் தானே பேசணும். விக்டிம் தானே பேசணும். அவர் விக்டிம் தானே, இதில் விக்டிம் தான் பேசணும். விக்டிம் தவிர்த்து மற்ற எல்லாரும் பேசினா அதுக்கான தீர்வு கிடையாது. விஜய் திருநெல்வேலியில பேசும்போது சொல்லியிருப்பாரு, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாததுக்கு யார் காரணம் மக்களுக்கு தெரியும் சொல்லியிருப்பாரு. அது சொன்ன மறுநாளே இது போல இந்த வீடியோ லீக் பண்ணிருக்காங்க. அதுதான் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எது. இப்ப வந்து அவர் வந்திருக்காரு, அவர் வந்து வரும்போது அது சைன் போட்டாரு இல்லையா, இதுக்குள்ள நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.